PS Stores நிறைய வளையல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே இந்த ரெயின் ட்ராப் பார்த்துட்டு ரெயின் ட்ராப் மேலே ரொம்ப வந்து ஒரு ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையலில் புதுசாக ட்ரெண்டியாக ஒரு டிசைன் வந்தது. ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இருக்கிற வளையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வளையல் தான். நாட்டு வளையல், மண் வளையல், கல் வளையல் இதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அந்த வளையல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நாட்டு வளையலோட சவுண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல் வளையலோட சவுண்டே. ஆனால் இந்த ரெயின் ட்ராப், நாங்களுமே ரெயின் ட்ராப் சேல் பண்ணுறோம், இருந்தாலுமே சொல்கிறேன் அந்த ரெயின் ட்ராப்பில் இந்த சவுண்டு வந்து அவ்வளோவா கேட்காது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வளையல் சவுண்டு. ஸோ சீமந்தத்துக்கு கூட முன்னாடிலாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ட்ரெண்டியாக வந்து இந்த சீமந்தத்துக்கூட ரெயின் ட்ராப்பு, வாட்டர் ட்ராப்பு இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த சவுண்டு வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வளையல் வந்து சேம் தான், உடையவே உடையாது கடைசி வரைக்கும். என்னென்னா வளையல் வந்து ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வளையல் எல்லாமே ஜாயிண்ட் எல்லாம் தெரியும். ஆனால் இந்த வளையலில் வந்து ஜாயிண்ட்டு கூட அவ்வளோவா தெரியாது. ஸோ ரொம்ப பார்த்து செஞ்சுருப்பாங்க இந்த வளையல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் மட்டும் தான் வந்து கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா ஃபேட் ஆகும். ஸோ உடையறதுக்கு சான்ஸே இல்லை, இந்த கலர் எல்லாம் போகவே போகாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறமா லைட்டாக கலர் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேட் ஆகிறது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கலர் ஃபேட் ஆகும். மற்றபடி வந்து இது ஃபேட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ நீங்கள் வந்து போட்டுட்டு திரும்ப மறுபடியும் கழட்டி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வளையல் உடையவே உடையாது. ஆனால் சேஃப்டியாக போடுங்க, சேஃப்டியாக வந்து கழட்டுங்க. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியோட பேங்கிள் தான் இது. ஸோ இதுலையுமே வந்து ரேட்டு கம்மியில் நிறைய இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா சீக்கிரம் உடஞ்சிரும். இந்த கலர் ஃபினிஷிங் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இதில் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக அழகாக இருக்குது. ஸோ இந்த ஷைனிங் வந்து அந்த செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டியில் வந்து இருக்காது. ஸோ இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுவே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அழகான ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு கலர், நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதிலே ஒரு டார்க் கலர் வந்து போடலாம் கூட, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை வந்து 2 கலர் 3 கலர்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது. தனித்தனியாக ஒரு கலர் அப்படியே ஒரு டசன் தனியாக கையில் போட்டிங்கன்னா மட்டும்தான் அழகாக இருக்கும். இது வந்து 2 கலர் பேரப் பண்ணாலாம் வந்து பிரைட்டாக தெரியாது. ஏன்னா இதில் மேலே இருக்க கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலர் தான் நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்குல்ல. ஸோ இது வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ பிரைட்டாக வந்து தெரியாது. கலர்ஸ் ஏதோ கொசன்னு இருக்க மாதிரி தெரியும். ஸோ தனியாக ஒரு டசன் ஒரு கலர் ஒரு கையில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக அழகாக பிரைட்டாக தெரியும் அந்த கலர்ஸ் எல்லாமே. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஆனியன் கலர், டிஃப்ரெண்ட்டான ஆனியன் கலர். இதுவே பார்த்திங்கன்னா நாட்டு வலையில் முதல்ல இந்த கலர்ஸ் எல்லாமே வருது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை, மஞ்சள், சிகப்பு, அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர், மயில் கலர், இந்த கலர் தான் வரும். ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இப்போது புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சூப்பரான அழகான ஆனியன் கலர். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் கலர் வந்து வந்திருக்கு இதில். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆடி மாதத்துக்கு எப்படியுமே கோவில் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு கோவில் ஃபங்க்ஷனாவது நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக இந்த வளையல் எல்லாமே போட்டுக்கோங்க. பார்க்குற எல்லாருமே கேட்பாங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம PS Stores வந்து சொல்லுங்கள், இங்கே தான் வாங்கினோம், ரேட்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களை சஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதோட ரேட்டு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்துட்டு எது வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அடுத்த டிசைன் பாருங்கள், சூப்பரான அழகான ஒரு கட்டிங் வளையல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த கட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் வந்து இருக்குது. இதுலேயே பாருங்கள், எனக்கு கூட பிடிக்கும் இந்த கட்டிங்க சொன்னேன். வளையல் இருக்க கட்டிங் பாருங்க, தெரிஞ்ச கட்டிங் அது மட்டும் தாங்க, வேற எந்த கட்டிங் எனக்கு தெரியாது. ஒரு வலையிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேட்ஸ் வந்து காட்டும். ஓகேங்களா? இதில் பாருங்கள் லைட்டு எல்லோ கலர், அது கூட வந்து ஆரஞ்சு கலர் இருக்க மாதிரி இருக்குது. சரி, கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? அடுத்த கலர்ஸ் வந்து நான் காட்டுறேன். நீங்கள் சொல்லி செய்யாமலா? பாருங்கள், வளையல் கலெக்ஷன் கூட வந்தார் கடைக்கு. செலக்ட் பண்ண சொன்னால் உனக்கு வேணால் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் வந்து வளையல் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நான் வந்து தனியாக இது ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டேன் எனக்காக.
ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கார சொல்லி நீங்கள் வாங்க சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கார தானே செலக்ட் பண்ணி கொடுக்கணும். என் வயசுக்கு எனக்கு பிடிச்சது அவள் போடணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் வாங்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நீங்கள் வாங்கி உங்கள் கையில் அவராலே போட்டு விட சொல்லுங்கள். இந்த வளையல் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு கரெக்டான சைஸ் வளையல் நீங்கள் உங்கள் கையில் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும். உங்களுக்கு 2-4 சைஸ் தான் பத்தோம் அப்படின்னா 2-4 சைஸே போடுங்க. கைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சோப்பு போட்டு அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கையில் வந்து வளையல் போட்டால் இப்படி நிற்கணும். சும்மா இவ்வளோ தூரத்துக்கு வரக்கூடாது, இங்கே வந்து நிற்கிறது இல்லைனா இவ்வளோ தூரம் போகிறது, அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா வளையல் வந்து நல்லா இருக்காது, சவுண்டுமே நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து போடுங்க. நான் என் ஒய்ஃபுக்கு போட்டு அழகு பார்க்குறேன், அதனால எனக்கு தெரியுது. நான் உங்களுக்கும் அந்த டிப்ஸ் சொல்லணும்னு சொல்லி நான் வந்து மேட்ச் ஆகல சொல்லிட்டு வேறு சைஸ் எடுத்து போட்டுட்டேன்னா கூட பரவாயில்ல, வேண்டாம் அது போடாத, நீ கழட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அதனால சொல்கிறேன் நான். அதுதான் வந்து ஒரு டிப்பு. சூப்பரான ஒரு லைட் க்ரீன் கலர், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் லைட் க்ரீன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி கலர் இருக்கும். ஸோ அடுத்து இது வந்து சூப்பரான அந்த ரெட் கலர், நம்ம பாரம்பரிய கலர் ரெட் கலர். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ரெட் கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் நாட்டு வளையல்லே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷேட்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுவே வந்து டபுள் ஷேட்ஸு. எதுவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி நாட்டு வளையல். இது நீங்கள் கோயில் திருவிழாவில் இல்லை பக்கத்தில் இருக்க கடையிலே கேட்டு பாருங்கள். டசன் கிட்டத்தட்ட 120லேருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்மளோடது வந்து இருங்க இந்த இன்ஸ்டா, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தான் பாரம்பரியமாக வளையல் கடைலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோ இல்லாமல் போடுறாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200-250. அதுவுமே வந்து கஸ்டமர் எங்கேருந்து வராங்க, கஸ்டமரோட ரேஞ்ச் பொறுத்து ரேட்டு மாறும். ஆனால் நம்மக்கிட்ட அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாருக்குமே ஒரே ரேட் தான். ஸோ பாருங்கள், அதுவுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து நம்ம தந்துட்டுருக்கோம். மறக்காமல் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவோம். இதுவுமே பாருங்கள் சூப்பராக அழகான வந்து அந்த மயில் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நாட்டு வளையலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா பச்சை, மஞ்சள், சிகப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதெல்லாமே லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். ஆடி மாதத்துக்காக வந்திருக்க வளையல், ஓல்டு கலெக்ஷன்லாம் கிடையாது. எல்லாமே நியூ கலெக்ஷனு, நியூ அரைவல்ஸு. ஓகேங்களா? நம்ம புதுசாக லான்ச்லாம் பண்ணுறதில்ல. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறத நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பாக்ஸ் வாங்கி வந்துட்டு நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்லாம் கூட நிறைய பேர் வந்து ஏமாற்றி சேல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரேட்டுக்கும் எங்கள் ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே 3-4% வந்து ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால இந்த எங்கள் ரேட்டு கூட கம்பேர் பண்ணி யாராலையுமே வந்து வளையல்ஸ் வந்து கொடுக்க முடியாது. நாங்கள் வந்து இப்போ கடையில் என்ன ரேட் விற்கிறோமோ அந்த ரேட்டை வந்து உங்களுக்குமே சொல்கிறோம். ஆமாம், இப்போ நீங்கள் டேரெக்டாக கடைக்கு வந்து வாங்குறீங்கன்னு சொன்னாலும் அதே ரேட்டு தான். ஆனால் கடைக்கு வரத்துக்கும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு டசன் கூட வாங்கிட்டு போகலாம். அதுவே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நீங்கள் வந்து வாங்க முடியும். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்குறீங்கன்னா இந்த ஒரு டசன் வேணும்பா எனக்கு அப்படின்னா கூட தாராளமாக வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து இதுவும் நாட்டு வளையல் தான் நினைக்கிறேன். இதுவே நாட்டு வளையல் தான். எவ்வளோ சூப்பராக புது டிசைனாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ரவுண்ட் அதில் ஒரு டாட்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து கலர் வந்து கண்டிப்பாக போகவே போகாது. லைட்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறமா லைட்டாக ஷேட் மட்டும் ஆகும், லைட்டாக கலர் மட்டும் கம்மியாகும். அதுவும் வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி யூஸுக்கு போடுறீங்க அப்படின்னா தான் அதுவுமே ஆகும். இல்லைனா மற்றபடி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து நீங்கள் பாருங்கள், எங்கள் கேமராமேன் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எங்கள் 2 பேர் ட்ரெஸ் கலருமே வந்து பக்கத்தில் நாங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதுவுமே பக்கத்தில் வந்து வந்துருச்சு. ஆனால் பாருங்கள், உல்டாவாக இருக்குது. ஏன் தெரியுமா? எனக்குள்ளே அவளும் அவளுக்குள்ளே நானும் இருக்கா மாதிரி இது ஒரு காம்பினேஷனில் வந்திருக்கு. அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா மக்களே. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்லை. அவர் எவ்வளவு நேரம் தாங்க சும்மாவே நீங்க சொல்றதே கேட்டுனே இருக்காரு. கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்ல. அவர் ஏதோ பேசிட்டே இருக்காரு. ஏதாவது திட்டினா கமெண்ட்ல வந்து அவரை திட்டுங்க. நான் பேசுறது வந்து இப்படி பேச வேணாம்ப்பா, நீ ஒழுங்கா பிசினஸ் தானே பண்ற, பிசினஸ் மட்டும் பண்ணு போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இல்லப்பா நீ பேசுறது நல்லா தான் இருக்கு, ஜாலியா இருக்கு, கொஞ்சம் வந்து எங்களுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கீழே அதுவுமே சொல்லுங்க கமெண்ட்ல. ஏன்னா எவ்வளவு நேரம் தான் நான் இது விற்கிறேன்னு சொல்லின்னு இருந்தா உங்களுக்கே போர் அடிக்கும்ல. இந்த டிசைன்லயுமே வந்து மொத்தம் 6 கலர் இருக்கு. இதுல எல்லாமே வந்து ட்ரெடிஷனல் கலர் தான் இருக்கு. ரெட், மெரூன், கிரீன், லைட் கிரீன், ப்ளூ, அதுக்கப்புறமா வந்து ராமா கிரீன், இது எல்லாமே இருக்கு.
ஸோ மறக்காமல் வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ மினிமம் பர்ச்சேஸ் பண்ணோம், ஷிப்பிங் எப்படி இருக்கும், ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோ, எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலாக பேசிடுறோம். ஏன்னா எல்லா கஸ்டமரும் ஒரே இடத்துல இல்லை, வேறு வேறு இடத்துல இருந்து நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஷிப்பிங் சார்ஜஸ் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், அதுவுமே பார்சல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால அது வந்து உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ அடுத்த டிசைன் பார்த்துடலாமா? அடுத்த டிசைன் பாருங்கள், இன்னுமே நல்லா பிரைட்டாக. இது கூட வந்து நீங்கள் கோல்டு கலர் வளையல் போடணுன்ற அவசியமே இல்லை. எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரீலாம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கீராது, இதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் பட்டு சாரீ போடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வளையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான அந்த ராயல் ப்ளூ கலர். இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இது பாருங்கள், ராமா க்ரீனு, இதெல்லாமே வந்து நார்மல் நாட்டு வலையில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஏன்னா பச்சை க்ரீனு, சாரி பச்சை, சிகப்பு, மெரூனு அந்த மாதிரி கலர் தான் கிடைக்கும். மஞ்சள், பச்சை நம்ம சிக்னல் கலர்ஸ் மாதிரி தான் வந்து நாட்டு வலையினாலே கலர்ஸ் என்ன வைப்பாங்கன்னா ரெகுலரா சிக்னல்ல பாக்குற கலர்ஸ் தான் வந்து நாட்டு வலையிலேயே வந்து காட்டுவாங்க. நீங்க எங்க போனாலுமே மெயினா வச்சிருக்கிற கலர்ஸுமே அதுதான் இருக்கும். நம்ம கடையில கலெக்ஷன்ஸ் என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன சாரீஸ் நீங்க வச்சிருக்கீங்களோ எல்லா கலர் கூடயுமே வந்து பேட்சப் பண்ணிக்கிற மாதிரி எல்லா கலர்லையுமே வந்து நம்ம நாட்டு வலையில எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுவும் வந்து கலர்ல வேற டிசைன்ஸ் வேணும்னாலும் இருக்கும். நீங்க பார்க்கும்போது வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, இந்த கோல்டு இருக்கு, எல்லா வலையிலுமே கோல்டு இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த கோல்டில் ஒரு டிசைன் வந்து இருக்குது, அதுதான் வந்து வேறு டிசைன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இதோட டீட்டெயில் உங்களுக்கு இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு எந்த இமேஜ் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் அந்த வளையல் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் முதல்ல பார்த்ததுமே இப்போ பார்க்கறதுமே வீடியோவில் பார்க்கும்போது கோல்டு கலரில் சேம் கலர் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு டிசைன்ஸ், அந்த கோல்டோட ஷேப்பு பாருங்கள், உள்ளே என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்றது நீங்கள் கிட்ட நெருக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த மாதிரி என்னென்ன டிசைன் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு என்ன வளையல் வேணும், ரெயின் ட்ராப் வேணும்னா ரெயின் ட்ராப்பு, வாட்டர் ட்ராப் வேணும்னா அது, இல்லை நாட்டு வளையல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த வளையல் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னா இதில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு வந்து கிளியர் பிக்சர் வந்து அனுப்பிவிடுவோம். கலர்ஸ்மே வந்து மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் எது வேணுமோ வந்து பர்ச்சேஸ். இந்த பாக்ஸோட இமேஜ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வரும். இதிலேருந்து நீங்கள் எந்த கலர்ஸு எத்தனை டசன் வேணும் அப்படின்றது நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னு சொன்னால் நம்ம ஆர்டர் பேக் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம கடையில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம குடோன்லேயுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதோட கிளிப்பிங்ஸ் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன், அதுவுமே பாருங்கள். குடோனில் இவங்க பார்த்து இந்த சரக்குலாம் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவுமே கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். எல்லா வீடியோலையுமே சின்ன கிளிப்பிங்ஸ் வைக்கிறோம். அப்போ தான் நம்ம குடோன் எவ்வளோ பெருசு இருக்குது, நம்ம எவ்வளோ பெருசாக வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட எல்லா கலர்ஸ்லேயுமே எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷனில் வேறு டிசைனில் உங்களுக்கு வந்து நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெயின் ட்ராப் மட்டும்தான் தருவோம், இல்லை நாட்டு வளையல் மட்டும்தான் தருவோம் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு இதில் ஒரு 2 டசனு, நாட்டு வளையலில் ஒரு 2 டசனு, அப்புறமா நார்மல் ஆஃபர் வளையலில் வேணும் அப்படின்னா அதுவுமே பண்ணுவோம். கம்பல்ஸ் வேணும், இல்லை செயின்ஸு, பிரேஸ்லெட் கூட நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 150, 200 அந்த ரேஞ்சில் கூட விற்பாங்க, 100 கூட விற்பாங்க. மினிமம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் இந்த பிரேஸ்லெட் வந்து 100 ருபீஸ் இல்லாமல் வாங்க முடியாது. நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ருபீஸ் மட்டும்தான். இந்த சிங்கிள் பீஸ் இருக்குல்ல, பாண்டா போட்டது, ஹோலில் டபுள் கலர் வருது, வெறும் 40 ருபீஸ் மட்டும்தான் சிங்கிள் பீஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரேஸ்லெட்டு நார்மல் பிரேஸ்லெட் வருதுல்ல, நம்ம கடையில் 20 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. 20 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 90 வரைக்கும் தான். நான் எது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் விற்கிறாங்க. அதோட மேக்ஸிமம் ப்ரைஸே நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 95 to 100 தான். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான், டூப்ளிகேட்லாம் கிடையாது. நம்ம வந்து இது அது எதுவுமே கிடையாது, எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் தெரியும். அதே மாதிரி நம்ம வைக்கிற ப்ராடக்ட்டுமே ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து இன்னும் பல வருஷத்துக்கு இருக்க போகுது. வர கஸ்டமர் ரெகுலராக வரணும். அது வந்து ஒரு டைலாக் இருக்குது, அது சொன்னால் காப்பிரைட்ஸ் வருமா என்னன்னு தெரில. அதே வந்து நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், இல்லை வேர்டிங்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஒரு முறை வரவங்க மறுமுறை வரணும், மறுமுறை வரவங்க தலைமுறைக்கும் வரணும் அப்படின்ற கான்செப்டில் வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்கள் குருநாதரோட ரிலேட்டிவ் அவங்களோட ஸ்லோகன் இது. ஓகேங்களா? எல்லாரும் யாரெல்லாம் நல்லது சொல்கிறாங்களோ அதுலேருந்து எடுத்து நம்ம வளர்கிறதுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம், அந்த பாதையில் தான். அதனால் அதுவுமே நம்ம எடுத்துக்குவோம். என்னோட குருநாதர் யார் அப்படின்றது தெரியணும்னா அதுக்கான வீடியோவுமே இருக்குது நம்ம சேனலில், அந்த வீடியோ போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். புஸ்காவா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.